கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவை நாகர்கோவில் மாநகர கிளை சார்பாக இறை அழைப்பு பெற்ற மத தலைவர்கள் போப் பிரான்சிஸ் மற்றும் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் அவர்களுக்கு நினைவேந்தல் மற்றும் அமைதி பேரணி சர்வதேச அளவில் சமாதானம் வேண்டி சர்வ மத பிரார்த்தனை மாநகர கிளை அலுவலகம் அப்துல் ரஹீம் ஆரம்ப பாடசாலை இளங்கடை நாகர்கோவிலில் வைத்து தலைவர் குழந்தைசாமி தலைமையில் துணைத் தலைவர் டேவிசன், பொருளாளர் சாய்ராம், இணை செயலாளர் மரிய ஸ்டீபன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வை மாவட்ட சிறார் அவை பொறுப்பாளர் ஹாஜி பாபு தொகுத்து வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மேதகு மேனாள் ஆயர் பீட்டர் ரெம்ஜியூஸ், மகா சன்னிதான பூஜித குரு பால பிரஜபதி அடிகளார், கோட்டாறு தலைமை இமாம் ஷேக் முகமது சமாதானி, திருவருட்பேரவை மாவட்ட தலைவர் மேககு ஆயர் நஸ்ரைன் சூசே, மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சிலதா, பேரவை மாவட்ட பொருளாளர் ஊனா எம்என் சாகுல் ஹமீது, பிரம்மகுமாரிகள் இயக்க தலைவர் ராஜ யோகினி கோகிலா, பேரவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி மரிய வின்சென்ட், கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவை நிர்வாகிகள் பிள்ளையார் நயினார், பரிதா பேகம், ஹாஜி சுக்கூர், மேதகு ஆயர் இமானுவேல், இளையோர் சமூக ஆர்வலர் டாக்டர் நாகேந்திரன், சிவதானு, லதா கலைவாணன் மற்றும் சமய நல்லிணக்கம் கொண்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக செயலாளர் பெட் சாகுல் ஹமீத் நன்றி கூறினார். இந்த நாளில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவையின் நாகர்கோயில் மாநகர கிளையானது நம் நடுவே வாழ்ந்து இறைவனால் அண்மையில் அழைக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ், திருமிகு பெருமைக்குரிய சலாவுதீன் காசி அவர்கள் இருவருக்காகவும் நினைவேந்தலை ஏற்பாடு செய்து அவருடைய வாழ்வை மீண்டும் ஒரு முறை நாங்கள் இணைந்து சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறியிருக்கிறோம். இந்த இரு பெரும் ஆளுமைகள் தங்கள் சமயங்களுக்கென அவர்கள் உழைத்திருந்தாலும் அதையும் கடந்து அனைத்து மக்களும் வாழ வேண்டும், அதுவும் சமய நல்லிணக்கத்தோடு சுமூகமாக வாழ வேண்டும், அமைதியான ஒரு பூமியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்கள். எனவே அவர்களை நினைவு கூறுவது என்பது இக்காலத்தில் வாழ்கின்ற தலைவர்களுக்கும் அத்தோடு வாழ்கின்ற நமக்கும் எப்பொழுதுமே சிறந்த வழிகாட்டுதலாக அமையும். நாமும் எச்சமயம் சார்ந்திருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும், எப்பின்னணியை கொண்டவர்கள் என்பது இன்னொரு புறம் இருந்தாலும், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள். நாம் இந்த உலகத்தை கடவுளுடைய இல்லமாக மாற்றுவதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லைகளை கடந்து கரங்களை கோர்த்து நாம் நல் உலகை உருவாக்க இவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் அனைவரும் இணைந்து இன்றைய நாளில் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். அவர்கள் காட்டிய வழியில் நாங்களும் இயன்ற அளவு சமய நல்லிணக்கத்திற்காக நாம் வாழ்கின்ற இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில், ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உழைப்போம் என்ற உறுதியோடு இந்த நினைவேந்தலை நாங்கள் இந்த ஏற்பாடு செய்து நிறைவேற்றியும் இருக்கின்றோம். எனவே அனைவரும் இணைந்து உழைப்போம். இந்த உலகம் ஆண்டவருடைய இல்லமாக என்றும் இணைந்த சமூகமாக வாழ நாம் முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537.
மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.